ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இட்லி துணி எப்படி கட் பண்ணுறது கரெக்டாக ரவுண்டாக ஷேப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த இட்லி தட்டை வந்துட்டு வச்சுட்டு நம்ம சைஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் ஒரு பீஸை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்துட்டு நடுவு சென்டரில் வந்து பிடிச்சிட்டு அப்படியே பண்ணி இதை வந்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்துட்டு மடிச்சிட்டு இது அப்படியே எவ்வளோ இருக்குது மடிக்க முடியுமோ இந்த சென்டரை மட்டும் நம்ம வந்து நல்லா இது பண்ணிக்கணும். சென்டரை மட்டும் நல்லா கரெக்டாக பிடிச்சிட்டு இதில் வந்து இப்படி வச்சு இதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணிக்கணும். வந்து நமக்கு ரவுண்டாக வந்துடும். பாருங்கள் இப்படி நமக்கு ரவுண்டாக வந்துடும். பாருங்கள் ஓரளவு ரவுண்டாக வந்துருக்கு. இவ்வளோக்கு தான் இல்லை, இந்த நம்மலாம் சட்டில் இல்லை. ஆனால் பாருங்கள் இது வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பெருசாகவே நல்லாயிருக்கும். இப்படி தான் கட் பண்ணும்போது அழகாக இருக்கும். இதை சுற்றி மடிச்சு விட்டு அடித்தாலுமே நல்லாயிருக்கும். மிஷினில் வச்சு ஒரு அடி அடிச்சிட்டாலுமே இது நல்லாயிருக்கும். இதை மட்டும் ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம இதோட ஷேப் வந்து பெருசாகவே கட் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அப்படியே நடுவில் சென்டரை வந்து நம்ம வந்து நல்லா மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு அடையாளம் வச்சு பிடிச்சிக்கணும். சென்டரை மட்டும் அடையாளம் வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ பாருங்க, இதை வந்துட்டு இந்த சென்டர் நல்லா பிடிச்சிக்கணும். இதை வந்து நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு மடிக்கிறோமோ அவ்வளோக்கு மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்துட்டு இவ்வளோக்கு அப்படியே கட் பண்ணிடும். இப்போ ஒரு இது இருக்குல்ல, இங்கே ஒரு லேயர் வரும், நமக்கு தெரியும். அந்த லேயர் வர வந்துட்டு நம்ம இப்போ வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வர்றதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். இந்த எக்ஸ்ட்ரா வர்றதுலாம் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இப்போ ரவுண்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ ரவுண்டாக கிடச்சிருக்கு. பிளேட் சைஸ்க்கு நமக்கு அது வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி கட் பண்ணலாம். அதை வந்து இந்த பிளேட்டில் போடும்போது ரொம்ப இது பண்ணலாம். இப்போ கரெக்டாக வந்துச்சு. இதை வந்து சுற்றி நம்ம வந்து மடித்து கூட அடிச்சிக்கலாம். சுற்றி நம்ம மடித்து கூட மிஷினில் வச்சு தைச்சிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். பார்க்க இப்படியே இருந்தாலும் இருந்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி கொதிக்க வைப்போம்ல, அந்த தண்ணியை போட்டுட்டு 2 நிமிஷம் போட்டுட்டு எடுப்போம்னா இந்த கலர்லாம் வந்து போயிடும். இந்த கலர்லாம் போய்ட்டு இது பண்ணிடும். இதை வந்துட்டு இல்லாட்டி இட்லியில் வந்து இந்த கலர் ஊற்றிடும். அதனால் நம்ம வந்து திருப்பி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது தான் இருக்கும். சாயம் பண்ணிடலாம். தண்ணி போட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா போயிடும். அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல? பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.